திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்காதவர் யாருமே கிடையாது. கடவுள்களிலேயே முதல் பணக்கார கடவுள் திருப்பதி ஏழுமலையான் தான். இவரை தரிசிக்க தினம் தினம் கூட்டம் அலைமோதும். ஆனால் இவரை தரிசிக்க வேண்டுமென்றால் சுமார் 2 நாட்கள் கண்டிப்பாக ஆகிவிடும். சாதாரண தரிசனத்தில் சென்றால் அவரை தரிசிப்பதற்கு 2 நாட்கள் கண்டிப்பாக ஆகும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சரியான முடிவு இப்போது கிடைத்துள்ளது. இனி திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க 3 மணி நேரம் போதும். PR நாயுடு தலைமையிலான திருமலை திருப்பதி தேவஸ்தான 54வது அறங்காவலர் குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் இன்று திருப்பதி மலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு, திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் 3 மணி நேரத்திற்கும் ஏழுமலையானை வழிபட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேலும் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் பணியாற்றும் ஊழியர்களில் வேற்று மதங்களைச் சேர்ந்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு விருப்ப ஓய்வு வழங்குவது அல்லது வேறு துறைகளுக்கு மாற்றம் செய்வது ஆகிய முடிவுகளில் ஏதாவது ஒரு முடிவை அவர்களுடைய ஒப்புதலுடன் எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீனிவாச சேது மேம்பாலத்தின் பெயர் மீண்டும் கருடாவாரதி என்று பெயர் மாற்றம் செய்யவும், திருப்பதி மலையடிவாரத்தில் தேவலோக் திட்டம் என்ற பெயரில் ஹோட்டல்கள், தங்குமறைகள் ஆகியவற்றை ஏற்படுத்த தேவஸ்தான நிர்வாகம் அரசுக்கு 20 ஏக்கர் நிலத்தை வழங்கியது. அந்த நிலத்தில் தற்போது மும்தாஜ் ஹோட்டல் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. அந்த இடத்தை அரசிடமிருந்து திரும்ப பெறவும், திருப்பதி மலையில் அரசியல் நடவடிக்கைகள், பேச்சுகள் ஆகியவற்றில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும், ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று உள்ளூர் மக்களுக்கு ஏழுமலையானை வழிபட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும், ஸ்ரீவாணி அறக்கட்டளையை ரத்து செய்து அதை தேவஸ்தானத்தின் வேறொரு அறக்கட்டளையுடன் இணைக்கவும், தனியார் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள தேவஸ்தானத்தின் பணத்தை அங்கிருந்து எடுத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் டெபாசிட் செய்யவும், திருப்பதி மலையில் நடைபெறும் அன்னதானத்தில் வழங்கப்படும் உணவின் தரம், சுவை ஆகியவற்றை அதிகரிக்கவும், தேவஸ்தானத்தில் பணியாற்றும் 17,400 ஒப்பந்த ஊழியர்கள், 7,530 நிரந்தர ஊழியர்கள் ஆகியோருக்கு பிரம்மோற்சவ சன்மானம் வழங்கவும், சுற்றுலா அபிவிருத்தி கழகங்களுக்கு வழங்கப்படும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பெரும்பாலும் முறைகேடான வகையில் பயன்பாட்டிற்கு உள்ளாகின்றன. எனவே சுற்றுலா அபிவிருத்தி கழகங்களுக்கு தரிசன டிக்கெட் வழங்க நடைமுறையை முழுவதுமாக ரத்து செய்தும், விஷாகா சாரத பீடம் திருப்பதி மலையில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கொள்ள வழங்கப்பட்ட இடத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான இடத்தில் சாரதா நிபந்தனைகளை மீறி கட்டிடம் கட்டியுள்ளது. எனவே அந்த இடத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளவும் இன்று நடைபெற்ற அறங்காவலர் குழுவில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன என்று அப்போது கூறினர். இந்த கூட்டத்தின் முடிவால் இனி திருப்பதி செல்லும் மக்கள் எல்லோருக்கும் ஜாலிதான். ஏழுமலையானை இனி சந்தோஷமாக தரிசிக்கலாம் என்று பக்தர்கள், பொதுமக்களுக்கு இந்த அறிவிப்பு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது.